என்னோட பேர் எபினேஷ் பிரேம்குமார். நான் ஒரு கார் அலைன்மெண்ட் ஷாப்பில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். 2014 ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது. மாடியிலேருந்து கீழே விழுந்ததில் இந்த ரைட் சைடு ஹிப் கிராக் ஆகிடுச்சு. உடனே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் என்னை அட்மிட் பண்ணாங்க. ஒன்றும் இல்லை சார், சிம்பிளாக ஜஸ்ட் லிஃப்ட் பண்ணி ஸ்க்ரூ பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, நாங்களும் ஓகே பண்ணிட்டோம். ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்ரே எடுக்கும்போது மெயின் போனில் ஒரு கிராக்கு. அப்புறம் கேட்கும் போது தான் சொன்னாங்க, இல்லை சார் லிஃப்ட் பண்ண முடியல, அதனால் ஜஸ்ட் நான் கிராக் பண்ணி லிஃப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அங்கே பிளேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அது என்னாச்சுன்னா ஃபியூச்சரில் ஒரு 6 months கழிச்சு பெயின் அதிகமாகிட்டு உங்களுக்கு ஸ்டெப்பே மாறிடுச்சு. இந்த பழைய நடையே போயிடுச்சு. அது எங்கள் ஹஸ்பண்ட் நடந்து போகும்போது நான் பின்னாடி போகும்போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த வாக் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃப்ரெண்டு மூலியமா ஜெபராஜ் டாக்டரை எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆனார். இப்போ பண்ணுற ஆப்ரேஷன் இல்லை, உங்களுக்கு 25 years நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம், நீங்கள் உங்கள் பணம் எதுவும் செலவு பண்ண வேண்டியதில்லை, இந்த இன்சூரன்ஸ்லாம் நம்ம கவர் பண்ணுற மாதிரி பண்ணிடலாம்னு சொல்லி அதுக்கப்புறம் பேசினார். ஃபேமிலி எல்லாம் பேசினார், எல்லாம் ஓகே சொல்லிட்டான். ஃபேமிலிலையும் ஒரு 2 ரிஸ்க் எங்களுக்கு சொல்லியிருந்தார். ஒன்று உள்ளுக்குள்ளே இன்ஃபெக்ஷன் ஆகியிருக்கக்கூடாது. செகண்ட் பிளேட் மேலே ஃபேக்ட்ரி ஏதோ ஃபார்ம் ஆகியிருக்கக்கூடாது. தென் ஆப்ரேஷன் January 13th பண்ணாங்க. ஃபேமிலியாக எங்களுக்கு அவர் சப்போர்ட்டிவாக இருந்தார். அவருக்கு ரொம்ப நாங்கள் தேங்க் பண்ணுறோம். இப்போ 4 months ஆகிடுச்சு. நல்லா எழுந்து நடக்கிறதுக்கு நல்ல ஒரு வாக் பண்ணுவார். பழைய நம்ம முதல்ல எப்படி இருந்தோமோ அந்த 25 yearsல இருக்கிற அந்த கொடுத்துருக்காங்க. நல்ல முறையில் நடக்கிறதுக்கு முதலாவது நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். அவங்க ஃபேமிலிக்கு, ஆன்ட்டிக்கு, அப்புறம் சிஸ்டருக்கு எல்லாமே. ஏன்னா டாக்டர் ஆப்ரேஷனுக்கு முன்னாடி ப்ரேயருக்கு போனாங்க, ஆப்ரேஷன் முடிஞ்சு தேங்க் பண்ணாங்க, ஆஃபரிங் வச்சாங்க. அதை நான் வாட்ச் பண்ணேன். அதே போல் ஆண்டியும் சொன்னாங்க, அம்மா நான் ஆப்ரேஷன் தொடங்குறது முடிய மட்டும் நான் ப்ரேயர்லேயே இருந்தேம்மா அப்படின்னு. முதல்ல இது ப்ரேயர், கடவுளுடைய கிருபை. 2வது டாக்டர் எங்களுக்கு கொடுத்த ஒரு நல்ல ஒரு ஹோப். அவருக்காக, ஃபேமிலிக்காக நாங்கள் எங்கள் ஃபேமிலி சார்பில் நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். ஜெபராஜ் டாக்டருக்கு நான் ரொம்ப நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். ஜெபராஜ் அந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் இருந்த ஹோல் டீமுக்கு தேங்க் பண்ணுறேன்.